கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் கடந்த சில நாட்களாகவே மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. சொகுசு ஏரியாக்களில் உள்ள வீடுகள் கூட நீர் இல்லாமல் திண்டாடுகிறார்கள். திடீரென ஏன் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, இதற்கு உண்மையில் என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் தற்போது தண்ணீர் மிகப்பெரிய வியாபாரமாக மாறியுள்ளது. தங்கத்துக்கு இணையாக தண்ணீர் உள்ளதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றார்கள். பெங்களூரின் திட்டமிடப்படாத வளர்ச்சி, உள்கட்டமைப்பு ஆகியவைதான் தண்ணீர் நெருக்கடியை மோசமாக்கி உள்ளன என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். பணக்காரர்கள் ஏரியாவில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தியவர்கள் கூட தினசரி நீரை பார்த்துதான் செலவழிக்க வேண்டியுள்ளது. சில அடுக்குமாடி குடியிருப்புகளில் மணிக்கணக்கில் கூட தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றது. பெங்களூரில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. மேலும் இந்த நகரில் 3000க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் மக்கள் தண்ணீர் லாரியை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். கோடைக்காலம் தொடங்கும் முன்பே பெங்களூரில் தண்ணீர் பிரச்சனை தொடங்கிவிட்டது. 1 கோடியே 40 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெங்களூரில் மக்களின் அன்றாட தண்ணீர் தேவையில் 1500 மில்லியன் லிட்டர் பற்றாக்குறையாக உள்ளது. தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனவே நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போர்வெல்களிலும் தண்ணீர் வறண்டு தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக எல் நினோ விளைவு, அதாவது கிழக்கு பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நீண்ட கால சராசரியை விட குறைந்துள்ளது. இதன் காரணமாகவே கடந்த ஆண்டு மிக குறைவான மழைப்பொழிவு இருந்தது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 1 கோடி மக்கள் வசிக்கும் பெங்களூரில் நாள் ஒன்றுக்கு தேவைப்படும் 2600 முதல் 2800 மில்லியன் லிட்டர் தண்ணீரில் 1500 மில்லியன் லிட்டர் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் டேங்கர் லாரிக்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காலி குடங்களுடன் காத்திருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. பெங்களூர் நகரின் பெரும் பகுதி குடிநீர் தேவை காவிரி ஆற்றில் இருந்தே பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்போது இந்த நகருக்கு தினசரி 1450 மில்லியன் லிட்டர் தண்ணீர் காவிரி ஆற்றில் இருந்து கிடைக்கிறது. ஆனால் இன்னும் அந்த நகரின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதாக இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக பெங்களூரை சுற்றியுள்ள காவேரி, தட்சிண பினாகினி போன்ற ஆறுகளில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு மழை குறைந்ததே நகரில் நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்று கூறுகின்றார்கள். மழை குறைந்தது ஒரு காரணம் என்றால் திட்டமிடப்படாத வளர்ச்சியும் மற்றொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளில் நீர் மேலாண்மையை உறுதி செய்ய எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை. நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கடந்த 40 ஆண்டுகளில் மட்டும் பெங்களூரில் நகரமயமாக்கல் சுமார் 1055% அதிகரித்துள்ளது. இதனால் பெங்களூரை சுற்றி இருக்கும் 79% நீர்நிலைகள் மாயமாகி உள்ளது அல்லது கழிவுப் பொருட்கள் நிறைந்து ஆபத்தான ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஜூலை மாதம் வரை தேவையான தண்ணீர் இருப்பு உள்ளது என்றும் தற்போதைய தண்ணீர் பிரச்சனை எதனால் ஏற்பட்டுள்ளது என்பது பற்றியும் பெங்களூர் குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் வாரிய தலைவரான IAS அதிகாரி ராம் பிரசாத் விளக்கியுள்ளார். மேலும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பெங்களூர் மாநகராட்சியும் பெங்களூர் நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றார்கள். மேலும் பெங்களூர் நகரை சுற்றி இருக்கும் நீர்நிலைகளை மீட்டு அதனை உரிய முறையில் பராமரித்தாலே போதும் பெங்களூரின் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என்றும், மேலும் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது நீர் ஆதாரங்களை ஆதரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.